இந்த 2004 அந்த ஆட்சி அமைச்ச உடனே இந்த ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து இருந்தது அவங்ககிட்ட. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இந்த 100 நாள் வேலை வாய்ப்புங்கிறது இருக்கு. அந்த காமன் மினிமத்தில் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்குறாங்க. ஏழைகளுக்கான ஒரு ஸ்கீமை கொண்டு வரணும். இதை வந்து இடதுசாரிகள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னொன்று, இதுக்காக ஒரு சமூகம் போராடிக்கிட்டே இருக்கு. ராஜஸ்தானில் எம்கேஎஸ்எஸ் போராடிக்கிட்டே இருக்கு. எப்படி ரைட் டு இன்ஃபர்மேஷனோ அது மாதிரி இதுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு சோனியா காந்தி தலைமையில் இருந்த குழுக்கிட்ட கொடுக்குறாங்க. அங்கே அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அரசாங்கத்துக்கு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து இந்த புதிய பொருளாதார கொள்கைகள் தான் அழுத்தமாக நிற்கிற அரசாங்கமாக இருந்தது. அதில் இருந்த அமைச்சர்களும் அப்படி தான் இருந்தாங்க. அதனால ஒரு சமயத்தில் இடதுசாரிகள் அழுத்தம் கொடுத்தாங்க. இது கொண்டு வரலன்னா வந்து ஒரு மோசமான விளைவை இந்த அரசாங்கம் சந்திக்க வேண்டும்னு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரு 61 மெம்பர் இருந்தாங்க இடதுசாரிகள். அப்போ ஒரு கால் வித்ரா ஆனா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இருந்தது.